ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே. அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்று வேறு இல்லை, நீ காட்டும் பாசத்துக்கு தெய்வங்கள் ஈடு இல்லை. என் நெஞ்சம் அப்போ என்னை விட்டு போறியாக்கான்னு இந்த தம்பி பயங்கரமா அழுது ஃபீல் பண்றாரு. பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. தொப்புள் கொடி சொந்தம் ஒன்று தொலைஞ்சு போனதே, கட்டுப்பட்ட உள்ளமெல்லாம் நொறுங்கி போனதே. பாசத்துல வந்த சொந்தம் பாதியில போவதென்ன, நேசத்தில வந்த புள்ள நெஞ்சமிப்பானதென்ன. ஒரு பொண்ணுக்கு மட்டும்தாங்க அந்த வலி வேதனை தெரியும். அண்ட் அதே மாதிரி பொண்ணோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். பட் இருந்தாலும் தன்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எப்படி இருக்கணும் அண்ட் அந்த லைஃப்பை லீட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். ஈஸியாக சொல்லிடலாம், என்னப்பா காலங்காலமாக இது நடக்கிறது தானேன்னு. ஆனால் ஒரு தடவை ஆண்கள் அந்த மாதிரி பெண்கள் வீட்டுக்கு வந்தால் தான் அவங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும். இங்க அப்படிதான் அக்காவுக்கு கல்யாணமாகி கிளம்புறாங்க. ஸோ சொந்தங்கள் எல்லார்கிட்டையுமே ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போறாங்க. அவங்களோட தம்பி ஒரு பக்கம் அக்காவை ஏக்கமா பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இனிமே உன்கிட்ட அப்பப்போ சண்டை போட முடியாது, பாசம் காட்ட முடியாது, எப்பயாச்சும் ஒரு நாள் தானே உன்னை பார்க்க முடியும்னு ஏக்கத்தோட வலியோட அவர் ஒரு பக்கமா ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அக்கா ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாங்க. நீ நல்லா இருக்கணுமான்னு அந்த வயசான தாத்தா ஒரு பக்கம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவரும் கண் கலங்குறாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. பிரவீன் ராஜு அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையிலேயே நீ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன ஒரு சின்ன வீடியோ தான்க்கா, ஆனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு ரொம்ப எமோஷ்னலான ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட் வுட்ஸில் வந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள். அவனுக்கு வரணும் என்ன ஏங்க அடிச்சா போலீஸ் எந்திரிப்பா போட முடியும்